ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண அரசாங்க அதிபரும் திரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் இன்று மாலை மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்து யாழ்ப்பாணத்தின் தற்போதைய தேர்தல் நிலவரங்கள் தொடர்பில் விளக்கினார். இன்று நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே காலை 7 மணி முதல் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இன்று நண்பகல் 2 மணி அளவிலே கிடைக்கப்பெற்ற புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே 48.95% மக்கள் வாக்களிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய வாக்களை அளிப்பதிலே ஆர்வமாக காணப்படுகின்றார்கள். தொடர்ந்தும் இந்த மக்கள் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே வசிக்கின்ற மக்கள் தங்களுடைய ஜனநாயக உரிமையை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக முழுமையாக தங்களுடைய வாக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரையிலே தேர்தல் தொடர்பாக 48 முறைப்பாடுகள் நேற்று வரையிலே கிடைத்திருக்கின்றன. இன்று மட்டும் 3 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றது. 3ம் சட்ட மீறல்களாகவே காணப்படுகின்றது. வாக்கெண்ணல் நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இன்று தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2100 எண்ணிக்கையிலான போலீசார் கடமையிலே ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதற்கு மேலாக விசேட அதிரடிப்படையினரும் அங்கு இறக்கப்பட்டு முழுமையாக மத்திய கல்லூரி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. இன்று பிற்பகல் 4:15 மணியளவிலே தபால் மூல வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் 14 வாக்கெண்ணல் நிலையங்களிலே நடைபெற இருக்கின்றது. 25,429 வாக்குகள் மேற்படி 14 வாக்கெண்ணல் நிலையங்களிலே எண்ணப்பட இருக்கின்றன. இந்த தபால் மூல வாக்களிப்பிலே யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டம் அத்தோடு கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்துடைய தபால் மூல வாக்குகளும் எண்ணப்பட இருக்கின்றன. நெடுந்தீவு பிரதேசத்திலே இருந்து வாக்குப்பட்டிகள் விமானப்படையினுடைய உதவி மூலம் ஹெலிகாப்டரிலே எடுத்து வரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே நயனாதீவு, எழுவதீவு, அனலதீவு பகுதிகளிலே இருந்து கடற்படையுடைய உதவியூடாக வாக்குப்பட்டிகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இன்று நடைபெறுகின்ற தேர்தலுக்குரிய வாக்குப்பட்டிகள் அனைத்தும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே கிடைக்கப்பெற்றதும் வாக்கெண்ணல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கேற்ற வகையிலே உத்தியோகத்தர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.